வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு பொண்ணே நான் சொல்லி போர் அடிக்க விரும்பல, டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பேரு 2. இந்த படத்துல நிறைய நிர்வாண காட்சிகள் வரனால 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் படத்தை பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்ல போற கதையை மட்டும் கேட்டுக்குங்க. மற்றபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் உங்ககிட்ட காட்டப்படாது. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தமிழ் பாய் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க கேட்கிற படங்கள் வெப்சீரிஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடு. இந்த படத்தோட துவக்கத்திலேயே தூக்கத்திலிருந்து ஒரு பொண்ணு எந்திரிக்கிறா. எஞ்சி பார்த்தா பக்கத்துல முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவன் நியூடா படுத்துட்டு இருக்கான். யாரு இப்ப பக்கத்துல படுத்துட்டு இருக்கான்ட்டு அந்த பொண்ணு லைட்டா மூவ் ஆகிறப்ப அந்த பொண்ணோட இடுப்புல ஒரு வித வலி ஏற்படுது. என்னான்ட்டு அந்த பொண்ணு போர்வைய தூக்கி பாக்குறப்ப தான் அந்த பொண்ணு நியூடா இருக்கா அப்படின்றது அவளுக்கு தெரியப்படுது. அதோட அந்த பொண்ணுக்கும் பக்கத்துல படுத்துட்டு இருக்கணும் யாரோ பொறுத்தவங்க பொண்ணா இனத்தி தைக்கல் போட்டு வச்சிருக்காங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஹீரோ போல் லைட்டா கண்ணை மூச்சு பாக்குறாரு. உனே ஹீரோயின் தைக்காத்தாக்கான்னு குதிக்க ஆரம்பிக்கிறா. உனே ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோனை அட சும்மா நீ குதிச்சினா உனக்கு எனக்கும் தான் பிரச்சனை, நானே இந்த தையலை பிரிக்க பாக்குறேன்ட்டு முயற்சி பண்ணி பாக்குறாரு. பேட் லக், ரெண்டு பேராலுமே அந்த தையலை பிரிக்க முடியல. சரி நம்ம எங்கேயோ வந்து பத்தமா மாட்டிக்கிட்டோன்ட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹீரோனுக்கு லாஸ்டா வீட்ல இருந்து மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. இப்ப இங்க இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ ஒரு பொண்ணு கூட டேட் போறதுக்காக புக் பண்ணிருப்பாரு. அப்போ இங்க தான் இருக்காரு. நம்ம ரெண்டு பேருக்கும் எதுவும் ஞாபகம் இல்ல, நம்மள மயக்கம் வந்து கொடுத்து தான் கடத்திட்டு வந்திருப்பாங்கன்ட்டு கீரன் சொல்றாங்க. யாரு கடத்திட்டு வந்திருப்பா, சைக்கோ தான் கடத்திட்டு வந்திருப்பான்ட்டு கீரோ சொல்றாரு. சைக்கோவா? சைக்கோ கடத்தி வந்து என்ன பண்ண போறான்னு சொல்லி கேட்கிறப்ப அவனுங்களுக்கு இதே தான் வேலை, முன்ன பின்ன தெரியாதவங்களை கடத்திட்டு வந்து அவங்கள நியூடாக்கி அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்றத வீடியோ எடுத்து நெட்ல விடுவானுங்கன்றாங்க. இதை கேட்டு கீரன் கடுப்பாக்கி அப்ப என்ன ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அட நானும் உன் கூட தனமா கண்ணை முடிச்சேன் அப்படின்ட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கான். சரிட்டு இவங்க வீட்டை சுத்தி பாக்குறாங்க. வீடு ஒரே மாதிரியான பொருட்கள் ரெண்டா இருக்கு. எவன்டாப்பா ஒரே போல ரெண்டா வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் யாருனே தெரியல, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கூட போட்டுட்டான். என்னோட பர்ஸ் மணி ட்ரெஸ் எல்லாத்தையும் உருவிட்டான், நியூடா அவன் கூட இருக்கிறனே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப அட உன் காதுல இருக்க தோடையாச்சும் இட்டு வச்சானேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அது ஹீரோன் என்ன பண்றா, இதுக்கு என்னோட தோடே கிடையாது அப்படின்றான். இந்த வீட்டுல ஒரு போன் இருக்கு, அந்த போனை எடுத்து நம்ம போலீஸ் கால் பண்ணலான்ட்டு ஹீரோன் ஐடியா கொடுக்கறப்ப அட கிட்னாப் பண்ண முட்டா பயல் எப்படி அந்த போன்ல லைனை கட் பண்ணி வச்சிருப்பான் அப்படின்றாங்க. எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு அந்த போனை போய் எடுத்து பார்த்தா ஹீரோ தோணம் அருகே அந்த போன் அவுட் ஆஃப் கண்டிஷனுக்கு இருக்கு. சரி பக்கத்துல வந்துட்டோம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு போலான்ட்டு கிரண் சொல்றா. கிரண் போறப்ப ஹீரோ கண்ணை மூடிட்டு நிக்கிறான். ஆனா ஹீரோ போயிட்டு இருக்கப்ப கிரண் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த வீட்டோட பவர் திடீர்னு கட் ஆயிட்டு அந்த பவர் கட்டான கேப்ல யாரோத்தம் உள்ள வந்து 2 டேப்லெட்டை மட்டும் வச்சுட்டு போயிருக்கான். இந்த டேப்லெட்டை சாத்தா பலி குறையும் போல இருக்குன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அதை போட்டுக்கிறாங்க. பலி லைட்டா குறையிற மாதிரி தான் தெரியுது. இந்த வீட்டை விட்டு தப்பிக்குன்னா ஏதாச்சும் பொருள் இருக்கா வழி இருக்கான்னு சொல்லி தேடி பாக்குறப்ப ஒரே மாதிரியான பைபிள் 2 இருக்கதா பாக்குறாங்க. அந்த பைபிளை எடுத்து புரட்டி பார்த்தால் ஒரு புக் மார்க் இருக்கு. அந்த புக் மார்க்குள்ள போய் பார்த்தா ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ ஒரு பொண்ணோடது. அந்த போட்டோவை முன்ன பின்ன இவங்க ரெண்டு பேரும் பார்த்தது கிடையாது. ஆனா இந்த பொண்ணு போட்டிருக்கத்தோடும் ஹீரோன் போட்டிருக்கத்தோடும் ஒரே மாதிரி இருக்கிறப்ப அந்த வீட்டோட போன் திடீர்னு அடிக்க ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தவங்க நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ண பாக்குறாங்கன்ட்டு ஹீரோன் போய் போன் அட்டன் பண்ணி பேசுறா. ஆனா பதிலுக்கு யாரும் பேசாம பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இதை எல்லாம் பண்றது தான் புருஷன் தான் அப்படின்ட்டு ஹீரோன் நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறா. ஹீரோ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறப்ப நான் இத மாதிரி என் புருஷன் சந்தேகப்பட்டு இருக்கான் ஒன்னு என்ன அப்படின்றாங்க. அட உன் புருஷனுக்கு தான் என்ன தெரியாது, எனக்கே ஒன்னு தெரியாது, எப்படி அவன் சந்தேகப்படுறான்னு சொல்லி கேட்கிறப்ப நான் என் புருஷனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா என் புருஷனுக்கு எனக்கும் வயிற்று ரொம்ப அதிகம், அவன் 2ஆம் நம்பரை வச்சு
ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. அட உன் புருஷன் இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வேற ஏதோ ஒரு கம்யூனிட்டி தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கப்ப ஹீரோ பேசுறதும் அவனோட பாடி பர்ஃபியூம் வச்சும் கிரண் ஒரு விஷயத்தை கேட்கறா, நீனா ஆம்பளை ஐட்டமான்ட்டு. ஆமான்னு சொல்றப்ப கிரண் என் புருஷன் தானே பணம் கொடுத்து இப்படி பண்ண தோணான்ட்டு தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு ஹீரோ என்ன பண்றான், அப்பெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கம்னு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் தப்பிக்க போறேன்ட்டு ஜன்னலை உடைக்க பாக்குறா. அப்படி உடைக்கிறப்ப ஹீரோனுக்கு லைட்டா அடிபட்டுட்டு அப்ப ஹீரோயின் என்ன பண்றான், அவனுக்கு கட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்கப்ப ஒரு உண்மையை சொல்றான். நேத்து ஒரு ஆளை மீட் பண்ண, அந்த ஆளை இருட்டில் தான் மீட் பண்ண, அந்த ஆளோட பேரும் தெரியாது முகமும் தெரியாது, ஆனா அந்த ஆள் ஒரு நடுத்தர வயதான ஆள். அந்த ஆள் வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து என் பொண்டாட்டிய திருப்திப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு போனான்றாங்க. இதை கேட்டு கிரண் திருப்பி தைக்க தக்கான் குதிச்சிட்டு இருக்க திருப்பி கிரண் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பிளட்டா இருக்காது, அப்படி பிளட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் இறந்துருவோம் அப்படின்ட்டு கிரண் சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஹீரோ என்ன பண்றாரு, என்னோட பிளட் குரூப் தான், உன்னோட என்னன்னு கேட்கிறப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே பிளட் குரூப்பா தான் இருக்கு. அப்ப நம்மள தெரிஞ்ச ஒருத்தங்க தான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான், அவன் யார் அப்படின்றதான் இவங்களுக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு பீஸா இருக்கு, அந்த பீஸா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கப்ப கிரண் ஒரு கேள்வி கேட்கறான், எப்படி இந்த சைக்கோலாம் கேமரா வச்சு நம்மள பிளாக்மெயில் பண்ணுவாங்கட்டு உனக்கு முன்னாடியே தெரியும் சொல்லி கேட்கிறப்ப, நான் கிளைண்டா போற வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி கேமரா செட் பண்ணி அதை வீடியோ எடுத்து எல்லாரும் மிரட்டுவான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு கிரண் திருப்பி தையா தக்கான் குதிச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ சமாதானம் பண்ண பாக்குறான். பட் கிரண் கேட்காம குதிச்சிட்டு இருக்கா. உனக்கு ஹீரோ என்ன பண்றான், அந்த பொண்ணுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துறான். முத்தத்தை கொடுக்குமே அந்த வீட்டோட பவர் கட் ஆகுது. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் புரியுது, நம்ம ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா ஏதாச்சும் பண்ணோம்னா அந்த கிட்னாப்பருக்கு பிடிக்காம அதை கெடுத்துடுற மாதிரி அடிக்கடி பவரை கட் பண்ணிட்டு இருக்கான். இதே மாதிரி ஏதாச்சும் பெருத்தா செஞ்சு அவனை நம்ம பக்கம் வர வைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பெரித்தனமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இதை கேமரால பார்த்து கடுப்பான அந்த கிட்னாப்பருக்கு என்ன பண்றான், வெளியே பெற ஆரம்பிக்கிறான். ஒரு வயதான நபர் பின்னாடி ட்ரெண்ட் அப்படின்ட்டு ஒரு டேட்டோ போட்டுட்டு இருக்கு. நேரா அந்த ரூம்குள்ள போயிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, அது தப்பு, புரியுதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் அட்டாக் பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், இப்போ தான் நேத்து நைட்டு என் கிட்ட பணம் கொடுத்தது இப்போ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஹீரோயின் இது என்னோட புருஷன் கிடையாது, இது வேற யாரோ அப்படின்றாங்க. எதா இருந்தாலும் வெளில போய் பேசிக்கலான்ட்டு ரெண்டு பேரும் அந்த ரூமை விட்டு வெளில வரப்பதான் ஒரு நியூஸ் பேப்பர் பிட்ட பாக்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகளை தனித்தனி ஆபரேஷன் பண்ணி டாக்டர் சாரண புரிஞ்சிருக்காங்க. பட் அந்த குழந்தையோட அம்மா செத்து போனதுனால இந்த குழந்தைகளை வேற ஒரு இடத்துக்கு தத்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்ததான் இவங்க ரெண்டு பேருக்கும் புரியுது, இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் தங்கச்சா இருந்து ரெண்டு பேர் தப்பு பண்ணிட்ட மாரி ஒரு பக்கம் அசிங்கப்படுறாங்க. சரி இதெல்லாம் நேரம் கிடையாது, இந்த இடத்த தப்பிக்கணும், நீங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது, பக்கத்துல ஒரு துப்பாக்கி இருக்கு, அதை போய் எடுக்க போறப்ப தான் ஒரு ஆள் இறந்து போயிருக்கதை பாக்குறாங்க. ஒரு பேர் யாரும் கிடையாது, கிரணோட ஹஸ்பண்ட் தான். இவர் தான் என் புருஷன் சொல்லி கிரண் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த வயதான நபர் வந்துட்டாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். என்னன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி அவங்க 23 குழந்தைகளை பெற்றாங்க. அது பேரும் சாதாரணம் தான். ஆனா நீங்க ரெண்டு பேரும் வேற ரகம். உங்களை கடத்திட்டு வந்தது நான் தான், உங்களை இப்படி பண்ணது நான் தான், உங்களை மிரட்டிட்டு இருக்கிறது நான் தான் அப்படின்றாரு. சுருக்கமா சொல்ல போனா நான் தான் உங்க அப்பா அப்படின்றாரு. இதை கேட்டு ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேரும் கோவப்பட்டுட்டாங்க. என்ன ஒரு அண்ணன் தங்கச்சி இப்படி ஒன்னா போட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்க வெக்கமால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் அப்பனை சுட்டுட்டு தப்பிக்க பாக்குறாங்க. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றாரு, நம்ம ரெண்டு பேரும் வெளில போய் தப்பிக்கிறதுன்றது ரொம்ப கிரிட்டிக்கல், நான் இந்த கட்டை விட்டிடுறேன், நீ எப்படியாச்சும் தப்பிச்சு போய் உன்னை காப்பாத்திக்க, நான் செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி கட் பண்ணி வெளில போய் பார்த்தா வெளில பெரும் பனி பொழிஞ்சு வெறும் வெள்ள வெளியே இருக்கு. சோ லைட்டா கால் வச்சு நம்ம நடந்து போனாலே நம்ம பிரீத் ஆடுவோம் போல இருக்கு. பட் கிரண் நியூடா அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இறந்து போனதா பார்த்தா அந்த அப்போ முடிச்சுட்டு, டேய் நான் சொன்னது கேள்றா, அவளை திருப்பி வர சொல்லு, இது உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்படின்றான். நீ டம்மிடா, அப்பதான் கில்லி, அவ செத்தானா நீங்க செத்துருவ, நீ செத்தானா அவளும் செத்துருவா, சோ ரெண்டு பேரும் உயிரோட பழைக்கணும், திருப்பி இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்காரன் மயக்கம் போட்டுட்டான். ஆனா கொஞ்ச நேரத்துல ஹீரோ என்ன பண்றான், லட்டம் நிறைய ப்ளீடிங் ஆகி அந்த இடத்துல கிறந்து போயிட்டான். அவங்க அப்பா சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துல கிரண் குளிர்ல நடுங்கி கிறந்து போயிட்டாங்க. சோ இந்த இடத்துலக்கு இந்த படத்தோட கதையை முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எதுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான படத்துல பார்க்கலாம். டாடா பை பை.